வாருங்கள் வாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இறங்கும்போது நல்லா இருக்கும், ஏறும்போது இறங்கும்போது நல்லா இருக்குது, ஏறும்போது கஷ்டமாக இருக்கா? இப்போ ஒரு அடர்ந்த காட்டில் இருக்கோம். மதியம் 2:50. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கடைசியாக ஒரு இடம் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே நிழலாக இருக்குது, மரம்லாம் நிறையா இருக்குது. இங்கே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களை லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்கும்போது, இடதுபுறம் பார்க்கும்போது செடியாக இருக்கும் ஃபுல்லாகவே. ஆனால் அந்த செடியெலாம் கொஞ்சம் உள்ளே வந்துட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இடத்த நீங்கள் பார்க்கலாம். எங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே உட்காந்து நாங்கள் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். இதான் எங்களோட லஞ்சு. பர்பன் குட் டே. இதை உட்காந்து 7up, ஸ்ப்ரைட்டு, சிப்ஸு, பன்னு, ப்ரெட்டு எல்லாமே இங்கே தான். என்ன ஒன்று, நான் இங்கே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு வரத்துக்கு முன்னாடியே அங்கே வந்து யானை சாணம் பார்த்தோம் நாங்கள். ஸோ வந்து இந்த யானை நடமாடுற இடம் தான் போல் இது. சீக்கிரமாக நம்ம வந்து சாப்பிட்டு இங்கேருந்து நம்ம வந்து சீக்கிரம் போகிறது நல்லதுன்னு சொல்லிவிட்டு நாங்களாம் வந்து வாங்கி வந்த ப்ரெட்டு, ஸ்நாக்ஸ் ஐட்டம், சிப்ஸு எல்லாமே சாப்பிட்டு நாங்கள் இங்கேருந்து போனோம். உங்களுக்கு காட்டுறேன் யானை சாணம் எங்கே இருந்ததுன்னு. சரி வாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்றோம். ரொம்பவே பசியாக இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம். ப்ரெட்டு இதான் ப்ரெட்டு. இதை நான் இப்போ சாப்பிட போகிறேன். அக்கா செம்மையாக இருந்தாங்க அக்கா. பச்சை ஆனால் அந்த அண்ணன் வந்துட்டாரு. அந்த அக்கா சூப்பராக இருந்தது. தடாலே அதே தான்டா. தடா போனோமே ஒரு அக்கா வந்து கையில் எல்லாத்தையும் வச்சுக்கின்னு ஒத்த வெளில ஏறி வராங்க. துணியெல்லாம் வச்சுக்கின்னு அந்த அக்கா ஏறி வராங்க. இறங்கி ஞாபகம் தடால அவன் பாட்டுன்னு வந்தாங்க பசங்களை கூட்டின்னு. பொண்ணுங்களுக்கு பவர் அதிகம். வில் பவர் வந்து எல்லாமே அதிகம். நம்ம வீட்டில் இருந்தால் சொம்பியாரிங்க.